நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் ஆண்ட்ராய்டு 11 ஓஎஸ் இருக்கா இல்லையா? இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் நிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலில் மிஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ நாளாக நம்முடைய சேனலில் இந்த ஆண்ட்ராய்டு 10 பற்றி தான் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். கடந்த காலங்களில் நிறைய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு 11 சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஒளிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த ஒத்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. வரும் நாட்களில் இது ரிலேட்டடான வீடியோக்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்க போது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, பயன்படுத்த போகிறீங்க. ஸோ அதோட பிரதிபலனா முதல் வீடியோவாக அதுவும் ஆண்ட்ராய்டு 11 சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங். நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் டேப்லெட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய ஃபோனையே ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு கேமிங் டேப்லெட்டாக, அதாவது கிட்ஸுக்கு உண்டான கேமிங் டேப்லெட்டாக நீங்கள் மாற்றிட முடியும் அப்படி தான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு அருமையான செட்டிங் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து. நீங்கள் ஒரு சாம்சங் மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா என்ன செய்கிறீங்க, குயிக் செட்டிங் பேனல், அதாவது மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதில் சாம்சங் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபோன் கிட்ஸுக்கு உண்டான ஒரு கேமிங் டேப்லெட்டாக மாறிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு நீங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த டைம் வரைக்கும் குழந்தைங்க நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு அருமையான செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டுவோ. ஸோ இது யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்க, அதாங்க வீடியோ கால், ஆடியோ காலுக்கெலாம் யாரெல்லாம் இந்த செட்டிங்கை பயன்படுத்துகிறீங்க, கவலையே விடுங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் ஒருத்தரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனில் காண்டாக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காண்டாக்ட் மூலியமாகவே கூகுள் டுவோவை நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒரே நேரத்தில் எத்தனை பேரை கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற வசதியை கூகுள் டுவோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் உங்களுடைய ஃபோனோட காண்டாக்ட் மூலியமாக டைரெக்டாக கூகுளோட டுவோவில் கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த ஒரு அருமையான செட்டிங் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதுவும் ஆண்ட்ராய்டு 11ல் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்ததாக உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ், எஸ்டி கார்டு. ஸோ இந்த பகுதிகளில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, எந்த ஃபைல்ஸ் அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கு, எந்த ஃபைல்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலை, எல்லா விவரங்களையும் ஒரு கிளான்ஸாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து ஆண்ட்ராய்டு 11ல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போகாமல் டைரெக்டாக மை ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாங்க ஃபைல் மேனேஜர் அப்படிம்பாங்க, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பல பேர்கள் இதுக்கு இருக்குது. இருந்தாலும் ஸோ உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மை ஃபைல்ஸ் இல்லைனா ஃபைல் மேனேஜர். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் அனலைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனில் அக்கு வர ஆணி வர இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வெளிக்காட்டிடும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது தேவை எது தேவையில்லை. தேவையில்லாத ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். அடுத்து செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டிங் கண்டிப்பாக நீங்கள் ஆண்ட்ராய்டு 10ல் பயன்படுத்தியிருப்பீங்க. பட் இந்த ஆண்ட்ராய்டு 11ல் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் வெளிப்படையாக வந்து காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் டிஜிட்டல் வெல்பீயிங், அப்புறம் அந்த பர்சனல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பகுதி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வழக்கத்துக்கு மாற, அதாவது கணக்கு வழக்கு இல்லாமல் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காகவே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விடணும்ல, அதுக்காகவே இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பகுதிக்குள்ளே நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து அதிக நேரம் வந்து செலவிட்டிருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்வல், அதாவது பிரேக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்டகாசமான ஒரு செட்டிங் தான் இந்த செட்டிங். ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு 10ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஆண்ட்ராய்டு 11ல் கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க, அவ்வளவுதான். அடுத்ததாக உங்கள் ஃபோனில் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஃபோட்டோ வீடியோவை எடுக்காமல் இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக எடுப்பீங்க. உங்கள் ஃபோனோட கேமராவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே ஃபோட்டோ பகுதிக்காக நீங்கள் எடுப்போங்க. அங்கே போயிட்டு ஒரு ஷட்டர் பட்டனு கீழே டிஸ்பிளே ஆகும். அது பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய விரலில் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணும்போது
ஃபோட்டோ தான் நம்ம எடுக்க போகிறோம், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து வீடியோவும் எடுக்க முடியுங்க. நீங்கள் அதுக்காக வீடியோ செக்ஷனுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் அதே ஷட்டர் பட்டனை வச்சு நீங்கள் அதிகபட்சமாக 30 ஃபோட்டோ நான் ஸ்டாப்பாக கேப்சர் பண்ண முடியும். அதாங்க பஸ்ட் ஷாட் அப்படிம்பாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ண முடியும். இதை நீங்கள் ஜிஃபாவை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு செட்டிங் உங்கள் ஃபோனோட கேமராவில் ஒளிஞ்சிருக்கு, பயன்படுத்தி பாருங்க. அடுத்ததா ஃபில்டர்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த ஃபில்டர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்திருப்பீங்க, உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஃபில்டர்ஸ் இருக்கும், அதே நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இப்போ அந்த கதைக்கு தான் நான் வர்றேன். அதாவது உங்கள் ஃபோனோட கேமரா மூலிமா ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. அந்த கேமரா மூலிமா ஃபோட்டோ எடுக்கும் போது அதோட லைட்டிங் கலர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் உங்களுக்கு பிடிச்சமான கலரை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதில் அப்ளை பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனோட கேமராவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த பகுதியை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ அதை அப்படி லொக்கேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவில் அந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த கலரை ஃபில்டராக நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியாக அப்ளை ஆகிடும். அதுவும் ஆண்ட்ராய்ட் 11 இந்த செயலை செய்யலாம். ஸோ செமையாக இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக நீங்கள் உங்கள் ஃபோனோட கேமரா மூலியமாக என்ன பண்ணுறீங்க, ஒரு அழகான செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுக்கிறீங்க, ரசித்து எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆட்டம். ஸோ என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம், இப்படி வந்திருக்க வீடியோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ரொம்பலாம் நினச்சிருக்க மாட்டீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டைங்களில் யாராவது ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கிம்பிளை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது விலை கம்மியிலே இருக்குது, காஸ்ட்லியிலே இருக்குது. அந்த மாதிரி கிம்பலை நீங்கள் பயன்படுத்தலாமல், அப்படி பயன்படுத்தும் போது உங்களுடைய வீடியோ வந்து ஷேக்கிங் இல்லாமல் வருமே அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் தவிர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி செட்டப், அதாவது கிம்பல் இல்லாமலேயே நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். எடுக்கும் போது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கிங்கே இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டிங் இருக்குது. ஜஸ்ட் உங்களோட ஃபோனோட கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப்பில் வீடியோ ப்ளே பண்ணும்போது ஒரு கை மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் மூலியமாக வீடியோவை எடுத்துகிட்டு அப்புறம் ப்ளே பண்ணி பாருங்களேன், செமையாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ஃபோனோட கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் பட்டன் ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்கலை, என்னடா இது பெர்மனெண்ட்டாக இப்படி இருக்க, எதுக்கு அடுத்தால் நம்ம கீழே போகணுன்னு இருக்க, நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷட்டர் பட்டன் அங்கே இங்கே இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும், ஓடி இருக்கும். ஸோ அதுக்காகவே ஆண்ட்ராய்டு 11 இந்த செட்டிங்கை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஷட்டர் பட்டனை எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அங்கேருந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம். ஸோ அந்த ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபிலாம் எடுக்கும்போது ஷட்டர் பட்டன் கீழே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஷட்டர் பட்டனை டச் அண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பகுதியில் வேணுமோ அந்த பகுதியில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தேவையில்லாத டயத்தில் நீங்கள் அதை டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான ஒரு செட்டிங் உங்களுடைய ஃபோனோட கேமராவில் ஒழிஞ்சிருக்கு. அடுத்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் வந்து ஃபோனை தொலைச்சிட்டாரு, இல்லை திருடிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்பாடா நம்ம ஃபோனு தொலைலப்பா, நம்ம ஃபோனு தொலைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பீங்க. சம்பவங்கள் வேறு மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு செட்டிங் இருக்குது. அதாவது ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் இந்த பயோமெட்ரிக்ஸ் அண்ட் ப்ரைவசி எங்கே இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபைண்ட் மை மொபைல் அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் போவீங்க. அதில் ஆஃப்லைன் ஃபைண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி அதை ஆன் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்கள் ஃபோனை நீங்கள் தொலைச்சிட்டிங்க, இல்லை எங்கேயாவது மறந்து எங்கேயாவது வச்சுட்டிங்க, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஓரளவுக்கு பேட்ரி லைஃப் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து மொபைல் டேட்டா பேக்ரவுண்டில் ரன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆஃப்லைனில் ஃபோனை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இந்த 2 விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த ஒரு செட்டிங் ஜஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதே சேம் மொபைலை வச்சு உங்கள் தொலைஞ்சி போன மொபைலை ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்கு தாங்க இந்த செட்டிங். ஸோ பயன்படுத்தி பாருங்கள்,
ஒர்த்தாக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு லெவலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்ட்ராய்டு லெவலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒத்த வீடியோவில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னா, ஸோ இது கொஞ்சம் தான், இது ஒரு ஆரம்பம் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு 11 இருந்தால், பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, ஒர்த்தாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அனுபவிக்கட்டும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைமாக வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் டைரெக்டாக என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், அப்புறம் பிடிச்சா லைக், பிடிக்கலைன்னா அன்லைக்